அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை மாதம் தேய்பிறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தை மாத தேய்பிறை அஷ்டமி என்றால் கால பைரவரை வழிபட உகந்த மிக சிறந்த நாளாகும். இது தேவதாஷ்டமி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தினத்தில் பரம்பொருள் பைரவருக்கு விரதம் இருந்து சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபடுவது நீண்ட நாள் கடன், எதிரிகளுடைய தொல்லைகள் மற்றும் துஷ்ட சக்திகளின் பாதிப்புகளை நீக்கி தொழில் முடக்கத்தை போக்கி செல்வ வளத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த தேவாஷ்டமி சிறப்பிலும் சிறப்பு. தேய்பிறை அஷ்டமி என்று சிவபெருமானின் அம்சமான கால பைரவரை வணங்குவது மிகவும் சிறந்தது. முக்கியமாக 2026 தை மாதத்தில் தேய்பிறை அஷ்டமி மாபெரும் சிறப்புக்குரிய தினத்தில் இருக்கிறது. முக்கியமாக இந்த தினத்தில் பைரவரை வழிபடுவது சிறப்பு. அதிலும் வடைமாலை, செவ்வரளிப்பூ அல்லது சிகப்பு நிற மலர்களை சாற்றியே அவரை மனங்குளிர வழிபட வேண்டும். மிளகு தீபம் ஏற்றும் வழிபடலாம். ஓம் கால பைரவராய நமக அல்லது ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக போன்ற மந்திரங்களை கூறினால் இன்றைய நாட்களில் நமக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். தயிர் சாதம், மிளகு சாதம் நெய்வேத்தியமாக படைக்கலாம். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். எதிரிகளுடைய தொல்லை நீங்கி பலம் இழப்பார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்படும் தடைகள் நீங்கும். இந்த நாள் பைரவரை மனதார வேண்டி விரதம் இருப்பதனால் சகல கஷ்டங்களும் நமக்கு கண்டிப்பாக நீங்கி நன்மையை அருளுவார். முக்கியமாக இந்த அஷ்டமி தினங்களில் பைரவரை வழிபட்டால் நமக்கு எத்தகைய கொடிய துன்பம் இருந்தாலும் அது கண்டிப்பாக விரட்டி அடிக்கப்படும். பைரவர் என்றால் அதாவது கெட்டதை நீக்கி நல்லதை அருளும் மாபெரும் சக்தி படைத்தவர். குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர பைரவரை தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் என்பது பலருக்கும் தெரியும். முக்கியமாக இந்த தேய்பிறை அஷ்டமியில் முக்கியத்துவம் புரிந்த இந்த நாட்களில் முக்கியமாக வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி நாளும் பைரவரை முறைப்படி வழிபட்டால் நல்ல பலன்களை அருளுவார். அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும். பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் பைரவர் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. மேலும் நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கியும் கொடுக்கலாம். தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபட ஏற்ற நேரம்தான் அந்த ராகு காலமாகும். அன்று கால பைரவருக்கு செவ்வழி பொருள்களை சுற்றி வழிபடலாம். அல்லது சிகப்பு நிறத்தில் இருக்கும் எந்த மலராக இருந்தாலும் அதை சாற்றி பைரவரை வழிபடலாம். சிலர் கோவில்களில் பைரவருக்கு வடைமாலை சாத்தியும் வேண்டிக் கொள்கிறார்கள். அதேபோல் பைரவருக்கு விளக்கேற்றியும் வழிபடலாம். அதிலும் பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் விளக்கேற்றுவது மிகவும் விசேஷமானதாகும். பைரவர் சன்னதியில் பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து கால பைரவ அஷ்டகம் பதிகத்தை படித்தால் பைரவரின் பரிபூரண அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பஞ்ச தீபம் என்பது இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அனைத்தையும் அதாவது 5ஐயும் தனித்தனியாக 5 அகல் விளக்குகளில் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். பைரவருக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபட நினைத்த காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக நிறைவேறும். முக்கியமாக பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து வழிபட நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். தீரவே தீராது என்ற பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும். சிவன் ருத்ர ரூபமாக விளங்குபவர். பைரவர் சிவன் கோவிலில் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர். சிவ மகாபுராணத்தில் அஷ்டமி விரதம் பற்றிய செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அஷ்டமி என்பது திதிகளில் 8வது திருநாள். தேய்பிறையில் வரும் அஷ்டமி திதி மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. அஷ்டமி விரதம் தொடங்குபவர்கள் மார்கழி மாத தேய்பிறையில் வரும் அஷ்டமியில் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு இடையானதுதான் இந்த தேய்பிறை அஷ்டமி. ஒவ்வொரு மாத அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. மார்கழி தேய்பிறை அஷ்டமி சங்கராஷ்டமி என்றும், தை தேய்பிறை அஷ்டமி தேவாஷ்டமி என்றும், மாசி தேய்பிறை அஷ்டமி மகேஸ்வராஷ்டமி என்றும்,
பங்குனி தேய்பிரை அஷ்டமி திரியம்பகாஷ்டமி என்றும், சித்திரை தேய்பிரை அஷ்டமி ஸ்தனாஷ்டமி என்றும், வைகாசி தேய்பிரை அஷ்டமி முக்கியமாக சதாஷ்டமி என்றும், ஆடி தேய்பிரை அஷ்டமி பகவதாஷ்டமி என்றும், ஆடி தேய்பிரை அஷ்டமி நீலகண்டாஷ்டமி என்றும், ஆவணி தேய்பிரை அஷ்டமி ஸ்தானுஷ்டமி என்றும், புரட்டாசி தேய்பிரை அஷ்டமி ஜம்புகாஷ்டமி என்றும், ஐப்பசி தேய்பிரை அஷ்டமி ஈசனா சிவாஷ்டமி என்றும், கார்த்திகை தேய்பிரை அஷ்டமி ருத்ராஷ்டமி என்றும், அஷ்டமி நாட்களில் பைரவருக்கு அர்ச்சனை செய்வதும் விரதம் இருப்பதும் நல்ல பலன்களை தரும். அஷ்டமி விரதம் இருப்பவர்கள் அழகிய உருவத்தை பெறுவார்கள். உடல் ஊனம் இல்லாமலும் செல்வ செழிப்புடனும் இருப்பார்கள் என்றெல்லாம் சிவா புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. தேய்பிரை அஷ்டமியான இன்று கால பைரவரை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம். கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது. முக்கியமாக இந்த நாட்களில், அதாவது அஷ்டமி திதியில் சுபம் அனைத்தும் நடைபெறும் இந்த காலங்களில் முக்கியமாக பைரவரிடம் தேய்பிரை அஷ்டமியில் கடன் தீர வேண்டும் என எந்த அளவிற்கு வழிபாடு செய்கின்றோமோ அதே அளவு நம்பிக்கையோடு வளர்பிறை அஷ்டமியில் வருமானம் பெருக வேண்டும், செல்வ வளம் பெருக வேண்டும், வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்கு பஞ்சம் வரக்கூடாது, வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான தேவையான வேண்டுதல்களை வைக்க வளர்பிறை நிலவு போல் நம் வாழ்வும் முன்னேற்ற பாதையில் செல்லும் என்பது நம்பிக்கையாகும். அஷ்டமி திதிகளில் சுபகாரியங்களான திருமணம், கிரகப்பிரவேசம், சொத்து வாங்குதல் போன்றவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஆனால் இந்த நாள் தெய்வீக காரியங்களுக்கு தீட்சை பெறுவது, மந்திரங்கள் கூறுவது, ஹோமங்கள் உள்ளிட்டவை மேற்கொள்ள உகந்த தினமாகும். குறிப்பாக செங்கல் சூளைக்கு நெருப்பு மூட்ட, எதிரிகள் மீது வழக்கு தொடுக்க, ஆயுதங்கள் பிரயோகிக்க, எதிரி நாட்டின் மீது போர் தொடுப்பது போன்ற செயலுக்கு அஷ்டமி திதி ஏற்றவையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.